14 டிசம்பர் 2025 திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு, மகிழ்வின் ஞாயிறுக்கான நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபொழுது மெசியான் செய்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்த உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபொழுது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் முது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவர் அவரினும் பெரியவர் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, திருவருகை காலத்துடைய 3ஆம் ஞாயிறு, 3வது மெழுகுவர்த்தி ஒரு பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறத்தில் அந்த மெழுகுத்திரியை நாம் ஏற்றி இருக்கின்றோம். இந்த நாள், இன்றைய ஞாயிறு கௌதாத்தே ஞாயிறு, அதாவது மகிழ்ச்சி ஞாயிறு என அழைக்கப்படுகிறது. நம்முடைய டிசம்பர் மாதத்தினுடைய 2 நாட்களில் பலவிதமான மழை நெருக்கடியில், புயல் நெருக்கடியில், வாழ்க்கையினுடைய பலவிதமான பிரச்சனைகளின் போராட்டங்களில் நெருக்கடியில் மகிழ்ந்திருங்கள் என்றொரு அழைப்பினை அழகாக திருவருகை காலத்துடைய 3ஆம் ஞாயிறு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கின்றார். திருவருகை காலத்தினுடைய பாதி மாதங்களில் இருக்கின்ற நமக்கு இது ஒரு மாபெரும் ஒரு அறிவிப்பு. இறைவன் நம்மை நோக்கி வர இருக்கின்றார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் சீர்படுத்துவதற்காக, நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்காக இறைவன் வருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போதும் திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் இணைந்து மெஸ்ஸியாவுடைய வருகையை உறுதிப்படுத்துகிறார்கள். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இறுதி காலகட்டங்களில் சிறையில் இருக்கின்ற அந்த ஒரு தருணத்தில் இயேசுவை பற்றிய பலவிதமான நிகழ்ச்சிகளை அவர் கேள்வியுறுகிறார். அதன்படி இது மெஸ்ஸையாவாக இருக்குமா என்ற சிந்தனைக்கு இணங்க தன்னுடைய சீடர்களை அனுப்பி இயேசுவிடத்தில் அதை உறுதிப்படுத்துவதற்காக பல கேள்விகளை கேட்கிறார். மெஸ்ஸியா நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று. மறுபுறம் இயேசு தன்னுடைய இறையரசு பணிக்கான செயல்களை செய்து கொண்டு திருமுழுக்கு யோவான் சீடர்களிடம் அவர், நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் அவரிடம் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பிறக்கின்ற, கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர்கள் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோ உயிர் பெற்று எழும்புகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தைகளை அந்த சீடர்களுக்கு இயேசு அறிவிக்கின்றார். திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டுடைய இறுதி இறைவாக்கினராக, புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினராக இருப்பதினால் இது ஏற்கனவே இசைய இறைவாக்கினராக அறிவிக்கப்பட்ட இறைவாக்கு. அதை இறைமகன் இயேசு நிறைவேற்றிய அதனுடைய செயலுடைய நிமித்தம், அதற்கு காரணமாக இவை அனைத்தையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இவை அனைத்தையும் கேட்கின்ற பொழுது மெஸ்ஸியா ஏற்கனவே வந்துவிட்ட என்ற மகிழ்ச்சியின் செய்தியை இறைவன் திருமுழுக்கு யோவான் சீடத்தில் அறிவித்து அதை திருமுழுக்கு யோவானிடம் கொண்டு போய் சேர்க்க, திருமுழுக்கு யோவானுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த இறைவன் அவர்களை
அனுப்புகின்றார். மற்றொரு புறத்தில் தன்னிடம் இருந்த இயேசு கூட்டத்தினிடம் யோவானை பற்றி உயர்த்தி கூறுவதிலும் தான் இந்த உலகிற்கு வருவதற்கான குறிக்கோளையும் அவர்களிடத்தில் மொழிகின்றார். விண்ணரசில் மிக சிறியவர் எவராய் இருந்தாலும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவராக இருப்பார். அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியானது மானிட மகனால் அறிவிக்கப்படும் என்று நற்செய்தி வாசகத்தில் நாம் இன்று பார்க்கின்றோம். ஆக இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறானது இறைவன் என்று நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக மனிதர்களுடைய மகிழ்ச்சியானது தங்களுக்குள் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றப்படுவதை பார்க்கின்ற பொழுதும் அதை பற்றி கேள்வி விடுகின்ற பொழுதுதான் இந்த மகிழ்ச்சியானது பெறப்படுகின்றது. உதாரணமாக பல உதாரணம் நாம் குறிப்பிடலாம். இன்று நான் வேலைக்கு செல்கின்ற பொழுது மழை வரக்கூடாது என்று நாம் ஜெபம் செய்வோம். அது அப்படியே நடந்திருந்தால், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற பலன் கிடைத்திருந்தால், மழை வராமல் இருந்திருந்தால் அது ஒருவருக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஆக இந்த சாதாரண எதிர்பார்ப்புகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள், சவால்கள் இவைகளை நாம் சந்திக்கின்ற பொழுது இறைவன் என்றாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனையும் மகிழ்ச்சியும் அளிப்பாரா? நம்முடைய ஒவ்வொரு பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வாரா? நம்முடைய நோய்களை குணப்படுத்துவாரா? நமக்கு ஒரு நல்ல செய்திகளை அறிவிப்பார் என்று போன்ற பலவிதமான எதிர்ப்பாக இருக்கின்ற நமக்கு மானிட மகனுடைய பிறப்பானது ஒரு மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறது என்பதை தான் இந்த 3வது வாரம், மகிழ்ச்சியின் வாரம், நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்ற பாடமாக இருக்கின்றது. ஆக இந்த மகிழ்ச்சியை இன்று என்னுடைய வாழ்வில் நான் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? முதலில் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளில் ஒரு புதிய மாற்றத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய இதயத்தை இறைவன் தர இருக்கின்றார். இத்தனை ஆண்டுகளாக, மாதங்களாக நாம் இறைவனை விட்டு பல நேரங்களில் விலகி சென்றிருக்கின்றோம். நமக்கு இறைவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் இறைவனை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றோம். இறைவனையே குறை கூறுகின்றோம். இறைவன் மீது சந்தேகப்படுகின்றோம். ஆனால் இறைவன் மீது மீண்டுமாக நம்பிக்கை வைத்து அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை ஒருபொழுதும் நம்மை விட்டு விலகி செல்ல மாட்டார் என்று அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு அடையாளங்களை நாம் தேட வேண்டும். தேடி அதை தெரிவு செய்ய வேண்டும். இறைவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடன் வாசம் செய்கின்றார், நமக்காகவே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் சீடர்களுக்கு பல அடையாளங்களை இறைவன் காட்டினாரோ அதுபோன்ற பலவிதமான மகிழ்ச்சியின் அடையாளங்களை நம்மை சுற்றி இருக்கிறது. இறைவன் அது நமக்காகவே அளித்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்வதன் மூலமாக, இந்த அடையாளங்களை கண்டெடுப்பதன் மூலமாக இன்று மகிழ்ச்சியானது நமக்கு இறைவன் அளிக்கின்றார். இரண்டாவது, இந்த அடையாளங்களை போன்று நாம் அடையாளமாக மாற வேண்டும். பிறருக்கும் நாம் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். மகிழ்ச்சியின் தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மால் ஒரு நபர் இன்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிக நேரங்களில் நம்முடைய மனித வாழ்க்கை சூழ்நிலைகளில் பல நபருடைய மகிழ்ச்சியை நாம் பறித்திருக்கின்றோம். பல நபர்கள் நம்மால் மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறார்கள். ஆக அவர்களை துன்புறுத்திய நேரத்திற்காக, அவர்களுக்கு எதிராக சென்ற நேரங்களுக்காக அதை மனம் வருந்தி மீண்டும் நம் மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக நம் மூலமாக இன்று இறைவன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த இருக்கின்றார். ஆகவே அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் எதையை பற்றி கவலைப்படாமல் இறைவன் நமக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு அருள் அடையாளங்களை, ஆசீர்வாதங்களை, வரங்களை, நேரங்களை, திறமைகளை, நலன்களை நாம் பிறரோடு பகிர்கின்ற பொழுது இறைவன் நம் மூலமாக தன்னுடைய தெய்வீக மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவருக்கு இன்று அளிக்கப் போகின்றார். நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற பொழுது இறைவனே மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு தீர்க்க தரிசிகளாக நாம் மாற முடியும். மகிழ்ச்சி ஞாயிறு என்பது என்னுடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும், பிறரும் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும். ஆகவே இன்று நாம் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்களிடத்தில் ஒரு அழகான சிறிய ஒரு சிரிப்பை, புன்னகையை அளித்தாலே போதும். ஒரு வார்த்தைகள், நன்றாக இருக்கிறீர்களா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தைகளை
கூறுவதன் மூலமாக ஒரு சில சிறிய உதவிகளை ஒருவருக்கு வழிகாட்டுவதும் அல்லது பார்வையற்றவர்களை கைப்பிடித்து சாலைகளை கடக்க உதவுவதும் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சமுதாயத்தில் இருக்கின்ற பலவிதமான நல்ல செயல்களை நாம் புரிகின்ற பொழுது குப்பைகளை சரியான இடத்தில் கொட்டுவதன் மூலமாக நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நல்ல எண்ணங்களை வளர்ப்பதன் மூலமாக இன்று நம்மால் கூட பிறரை மகிழ்ச்சியாக வைக்க முடியும். ஆக இன்று நம்முடைய குடும்பத்தில் நம்மால் பறிப்போன மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். குடிப்பழக்கத்தில் இருந்திருந்தால் அதிலிருந்து விடுதலை பெற்று, போத பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று, கோபக்கார மனிதராக இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெற்று நாம் மற்றவர்களோடு நல்ல ஒரு உறவில் வாழ்கின்ற பொழுது, மற்றவர்களை மதிக்கின்ற பொழுது, பிறரை அன்பு செய்கின்ற பொழுது, அவர்களுக்காக விட்டு கொடுக்கின்ற பொழுது நம்மால் அந்த ஒரு மகிழ்ச்சியை மீண்டுமாக கொண்டு வர முடியும். ஆகவே இன்று நம்முடைய குடும்பத்திலும் நம் சமுதாயத்திலும் நாம் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு கருவியாக, மகிழ்ச்சியின் வானத்துதராக இன்று நாம் திகழ இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இறைவன் நம்மை மகிழ்ச்சியால் நினைத்திருக்க வைத்திருக்கின்ற, ஆகவே அதே மகிழ்ச்சி உணர்ந்த நாம் நம்மை மகிழ்வித்த இறைவன் பிறரையும் மகிழ்விப்பார், நம் மூலமாகவும் பிறரை மகிழ்விப்பார் என்ற நம்பிக்கை தொடர்ந்து மகிழ்ச்சியை பெறுவோம், மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்போம், மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக மாறும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சி என்று நம்முடைய வாழ்க்கையினுடைய கொடையாக எண்ணி இந்த நாளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அருமையான அன்பின் பரலோக பிதாவை, இந்த நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளை காண எங்களுக்கு அருள் தந்த உம்முடைய பாசமிகு கருணைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இது வெறும் சாதாரணமான நாள் அல்ல. ஆண்டு வருகைக்காக காத்திருக்கின்ற பொழுது இந்த திருவரை காலத்தினுடைய பாதியில் மகிழ்ச்சி நாயராக எங்களுக்கு அளித்து இந்த நாளை எங்களுடன் உம்முடைய பிரசனத்தை அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக திருமுழுக்கு யோவான் சந்தேகங்களை போன்று அந்த சந்தேகத்திற்கு இணையாக உமது அருள் அடையாளங்கள் மூலமாக அவருக்கு மகிழ்ச்சி அளித்தீரே. அந்த அன்பின் அடையாளங்களை, அந்த இரக்கத்தின் அடையாளங்களை இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண்பதற்காக, இந்த புதிய நாளை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்று எங்கள் கண்களை திறந்தரும். எங்களை சுற்றி உள்ள உலகில் பலவிதமான வறுமை, துன்பங்கள், அநீதி, கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனை, நோய்கள் இருந்தாலும் இவைகளுடைய மத்தியிலும் உமது பிரசனம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து, ஒரு பிரசனத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் கண்டு உணர்ந்து அதில் இருக்கின்ற மகிழ்ச்சியை பெற்றிட எங்களுடைய ஆன்மீக கண்களை திறந்தருளும். ஆண்டவர், இன்று நாங்கள் குருடராக இருக்க விரும்பவில்லை. உங்களுடைய இரக்கத்தினுடைய செயல்களை நாங்கள் அடையாளம் கண்டு அதை பிறருக்கு பகிர்ந்தளித்து எம் மூலமாக பிறரும் மகிழ்ச்சி அடைய எல்லா விதமான கருணை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரை, இன்று நாங்கள் இந்த ஞாயிறின் வழியாக எங்களுக்கு மகிழ்ச்சியை நீர் கற்றுக் கொடுத்ததை போன்றும் எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உமது பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும்படியாகும். உமது வல்ல செயல்களை புரிந்து அதற்கு நன்றி கூறுகின்ற பிள்ளைகளாக, அதில் மகிழ்ச்சி அடைகின்ற பிள்ளைகளாக இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு செயல்களை, ஒவ்வொரு விண்ணப்ப வேண்டுதல்களிலும் உமது தூயனுடைய வல்லமையினா எங்களால் நிரப்பப்பட்டு ஒரு பிரசன்னத்தின் மூலமாக எல்லா விதமான அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் கண்டு உணர்ந்த எங்களை ஆசீர்வதித்தருளும். என்று நாங்கள்